அத்தியாயம் 67. தோட்டத்து வீட்டிற்கு காலில் செருப்பு கூட அணிய மறந்தவளாக மூச்சரிக்க ஓடி வந்த ராதா கதவு வெளிப்பக்கமாக பூட்டியிருப்பதைக் கண்டு தலையில் எடுத்துக்கொண்டாள். அவசரத்தில் சாவியை வாங்காது வந்ததற்காக சிறிது நேரம் என்ன செய்வது என்று புரியாமல் நின்றிருந்தவளை யாரோ அழைக்க தோட்டக்காரர் தான் அழைத்திருந்தார். அம்மா, இந்தாங்க, கதிரையா இந்த சாவியை கொடுக்க சொன்னாரு என்று கொடுத்துவிட்டு செல்ல வேகமாக அதை பெற்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் கண்டது மினி பாரை பரப்பி வைத்து போனில் கைக்கு வந்த எண்ணிலெல்லாம் காப்பாத்துறாது, என்ன அந்த காட்டெருமைங்க கொன்னு உன்னையும் என்னையும் பிரிக்க பார்க்குறாங்க என்ற மெசேஜை தட்டிவிட்டு அவன் புலம்பிக் கொண்டிருந்தான். ஒரு புறம் அவன் செயலில் சிரிப்பு வந்தாலும் அவனின் இந்த நிலைக்கு தான் காரணம் என்று வருத்தமாகவும் இருந்தது. முதலில் கீழே கிடந்த அனைத்தையும் சுத்தம் செய்தவள் மல்லாக்கப்படுத்திருந்து புலம்பிக் கொண்டு இருந்த கார்த்திக்கின் அருகே சென்று அவன் புஜத்தில் தலை வைத்து அவனை கட்டிக்கொண்டு கண்ணீரோடு படுத்துக்கொண்டு மாமா என்க அரைபோதையில் இருந்தவன் தன்னவளின் குரல் அவன் செவியை அடைந்ததும் பாதி திறந்திருந்த கண்கள் முழுதாய் திறந்து அவளை பார்த்தவன் ராதுமா என்றான் உயிரை உருக்கும் குரலில். மாமா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு என கதறிவிட்டாள். அவனை புரிந்து கொள்ளாமல் நிராகரித்து விரட்டி அடித்ததும் தன்னுடைய ஒற்றை அழைப்பில் எப்படி உருகுகிறான் என்ற நினைப்பே அவளை குற்ற உணர்ச்சியில் தள்ளியது. அழாதராதுடா, உன்னைய போய் மாமா தப்பா நினைப்பனா? உன்னை குழந்தையிலிருந்து வளர்த்த வேண்டி நானு, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? உனக்கு கோபம் வந்தா முதல்ல எதையும் யோசிக்காம எதையாவது கிறுக்குத்தனமா பண்ணி நாளான பிறகுதான் தப்பு எது சரி எதுன்னு யோசிக்க தோணும். அதுக்காக நானும் உன்னை மாதிரியே எதையும் யோசிக்காம செஞ்சேன்னா இத்தனை வருஷமா உன்னைய மாதிரி ஒரு கூறு கேட்டவளோட காலத்தை தள்ளி இருக்க முடியுமா என்றவன் அவனை பார்த்து திரும்பி படுத்து அவள் மேல் கை போட்டு கொள்ள, அப்போ எனக்கு அறிவில்லைன்னு சொல்றியா மாமா? மூக்கு விடைத்தது. பின்ன அதாண்டி உண்மை. அவன் கை தானாக அவள் அழுத தடத்தை துடைத்து விட்டது. உதடு பிதுக்கி அவனை பாவமாக பார்த்தவளை கண்ணம் கிள்ளி கொஞ்சியவன், இது வரைக்கும் நீ என் மேலே பட்ட கோவத்தில் இதுதான் என்னால் தாங்க முடியாமல் போச்சு. என்னை சந்தேகப்பட்டது கூட பெருசு இல்லை, உயிரை விட துணிகிற அளவுக்கு என்னை நம்பாமல் போயிட்டல்ல, அப்படியாடி உனக்கு நான் துரோகம் பண்ணிடுவேன்? அவன் கேட்கும் எதற்கும் அழுகையை தவிர பதில் இல்லை அவளிடம். காலம் கடந்த ஞானோதயம். நிச்சயம் அவள் செய்த இந்த முட்டாள்தனம் அவள் ஆள் மனதை அசைத்து காயப்படுத்தி பார்த்ததென்னவோ உண்மைதான். அதற்காக குழந்தைகள் தவறு செய்துவிட்டது என்று அவர்களுக்கு கடினமான தண்டனையை கொடுக்க முடியுமா என்ன? அவள் குணம் அறிந்தவன் அவளை அத்தனை எளிதில் தண்டித்து விடவும் மாட்டான். ஆனால் காதல் தண்டனை கொடுத்தே அவளை திணறடித்துவிடும் எண்ணத்தில் தீவிரமாக இருந்தான் போலும். அவள் அழுகையை பார்க்க முடியாமல் இதழ் கொய்தவன் கரங்கள் வண்ணமயிலின் மென்மையான தோகைகளை வருடிவிட்டு தன் மனபாரம் போக்க நினைத்து அழுத்தம் கூட்ட அவன் கொடுக்கும் தண்டனையை மறுக்காமல் வாங்கிக் கொண்டாள். அவன் ராதை. இங்கு ரிஷி தலையை பிடித்துக்கொண்டு ஹாலில் அமர்ந்திருக்க அவன் அன்னையும் தந்தையும் அவனுக்கு நேரெதிரில் அமர்ந்து அவனையே தான் முறைப்பாக பார்த்தனர். ஏமா அப்படி பண்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள் போனதும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்னு எதுக்கு இவ்வளோ அவசரமா பொண்ணு பார்த்து வச்சு கூப்பிடுறீங்க? ரிஷி கோபமாக வினவ, என்னடா பேச்சு பேசுற? இது உனக்கு அவசரமா? வயசு 30 நெருங்கிடுச்சு, கால் கிழவன் ஆயிட்ட. இதுக்கு மேல தள்ளி போட்டா தள்ள முடி நரிச்சு ஒரு பைய பொண்ணு தர மாட்டான். நான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டேன், அவனும் மகி மீனாட்சியை கூட்டிட்டு பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டான். மரியாதையா இந்த தடவை எந்த ஒரு தடையும் சொல்லாம கிளம்பி இரு, போயிட்டு வருவோம் முடிவாக சொன்ன பெற்றோர் எழுந்து செல்ல வேதனையாக அவர்களை பார்த்திருந்தான் ரிஷி. இங்கோ மயக்கம் தெளிந்து திக்பிரமை பிடித்தவள் போல் இருந்தவளை பார்க்க பார்க்க வேதனையாகி போனது அர்ஜுனுக்கு. மகியால் இத்தகைய கொடுமைகளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இதுவே அர்ஜுனன் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் முதல் தடவையே போதைக்கு பழக்கமாகி பெண்களுக்கு பழக்கமாகி பிஞ்சிலேயே அனைத்து கெட்ட பழக்கங்களையும் கரைத்து குடித்து இந்நேரம் வருணுக்கு துணையாக இன்னும் பல கேடு கெட்ட செயல்களை கூட செய்திருக்க வாய்ப்பிருந்திருக்க கூடும். ஆனால் அவன் தவறு என்று தெரிந்ததும் அதை திருத்திக் கொள்ள எப்படி பாடுபட்டான் அந்த சிறு வயதில். மேலும் அவனை வலுக்கட்டாயமாக போதைக்குழியில் தள்ளி எப்பேற்பட்ட கொடுமைகளை ஆழ்த்தியிருக்கிறார்கள். அதுவும் அன்னையின் மனதை வருத்தப்பட வைக்க கூடாது என்று அவன் பட்ட துயரம் மறைத்து, கொலைகளை மறைத்து, அனைத்து கஷ்டங்களையும் மனதில் தேக்கி வைத்து வெளியே இயல்பாக யாரோடவும் பழக முடியாமல் மன போராட்டங்களுடன் வாழ்வது இத்தகைய பெரிய கொடுமை.
இவன் மன வலிமை கொண்டவன் போலும் அனைத்து துயரங்களையும் தாங்கி கம்பீரமாக வளர்ந்து நிற்கிறான். ஆனால் நான் இப்படி இல்லையே. தன்னவன் அனுபவித்த கொடுமைகள் எல்லாம் தன் உயிரில் கலந்தல்லவா துடிதுடிக்கிறது. தனிமையில் எப்படியெல்லாம் வேதனையை அனுபவித்தானோ என்று நினைக்க நினைக்க அவள் கருப்பை கணத்து கண்ணீர் கோடுகள் கண்ணம் வழிந்து சேலையை நினைத்தது. உண்மைதானே, அடுத்தவர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அப்படியா என்று கடக்கும் நம்மால் பெற்ற குழந்தை கணவன் மனைவி என உற்ற உறவுகளுக்கு ஒன்று என்றால் அப்படி எளிதில் கடந்து வர முடியாதே. அதே நிலையில்தான் மகியும் இருக்கிறாள். ஆறுதல் சொல்ல வேண்டியவள் ஆறுதலை தேடி காயம் கொண்டவனிடமே தஞ்சம் புகுந்தாள் பாவை. வாரி சுருட்டி தன்னுள் போட்டு கொண்டான் அவளை. இருவரிடமும் மௌனம் குடிக்கொள்ள ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு படுத்து கொண்டனர். சூரிய ஒளி கதிர் பாவையின் முகத்தில் பட்டு கூச செய்ய மெதுவாக கண் விழித்து பார்த்த மகி கணவனின் அருகாமையில் அவன் மார்பில் படுத்திருப்பது தெரிய உறக்கத்தில் இருந்த தன்னவனின் பால் முகத்தை இதயம் கணக்க ரசித்தவள், இனிமே எந்த கவலையும் படாதியாத்தான், உங்களுக்காக எப்பவும் நான் இருப்பேன் என்றவள். உறங்கும் அவன் கண்ணம் வருடி நெற்றியில் முத்தமிட்டு எழுந்தவள் குளித்து முடித்து கீழே சென்றாள். அவள் வாக்கு பொய்யாக போவது அறியாமல். கீழே சமையலுக்கு காய் நறுக்கிக் கொண்டிருந்த மீனாட்சியை கண்டு நின்ற அழுகை மீண்டும் உடைப்பெடுத்தது. கணவன் இறந்து போனது தெரியாமல் இப்போதும் பூவும் பொட்டோடும் வலம் வரும் மீனாட்சி வருணை முற்றிலுமாக வெறுத்து மனதில் இருந்த அவர் மேல் காதல் என்ற அழுக்கை எப்போதும் அவர் இரண்டாவது முறை ஏமாற்றியிருந்தாரோ அப்போதே வெளியேற்றியிருந்தார். எங்கோ ஒரு மூலையில் உயிருடன் இருந்து யாரின் பாவத்தையாவது வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் மீனாட்சி நினைத்திருப்பது. ஆனால் அவர் பெற்ற பிள்ளையே அந்த பாவத்தை எல்லாம் அவரை கொன்று கழித்து அவரால் பாதிக்கப்பட்ட பெண்களில் கஷ்டப்படும் பெண்களுக்கு எல்லாம் அவனால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறானே. அவனை பொறுத்தவரை பணம் வாங்கிக் கொண்டு எந்த எல்லைக்கு செல்லும் பெண்களை அறவே வெறுப்பவன். அப்படிப்பட்டவர்களை திரும்பவும் இவனுடன் போக வேண்டுமா என்று எண்ணும் அளவுக்கு கண்ணமேனிக்கு பேசி ஓடவிடுவான். மற்றபடி குடும்ப பெண்களை தவறாக எண்ணம் கொண்டவன் இல்லை. ஒருவேளை அவன் அன்னை மீனாட்சி மட்டும் அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்காமல் விட்டிருந்தால் ஒட்டுமொத்த பெண்களும் இப்படித்தான் என்ற எண்ணம் தோன்றி தவறாக நினைத்திருக்க கூடுமோ என்னவோ. ஒருவரின் வழிகாட்டுதலின் பேரின்தான் ஒருவன் நல்லவனாவதும் தீயவனாவதும். அர்ஜுனை பொறுத்தவரை தெரிந்து தவறு செய்தவன் இல்லை. அவனுக்கே தெரியாமல் அவனை கட்டாயப்படுத்தி அந்த தவறில் தள்ளிவிட்டனர். சர்க்கரை வியாதி வந்தால் எப்படி கடைசி வரை மருந்தெடுத்துக் கொள்ள வேண்டுமோ அதே நிலையில்தான் அவனும் இருக்கிறான். போதை பெண் சுகம் இல்லை என்றால் பைத்தியம் பிடிக்கும், தற்கொலைக்கு மூளை தள்ளும், வெறித்தனமாக மாறக்கூடும். இன்னும் பல பிரச்சனைகள் போதையினால் அவனை ஆட்டி படைக்கும். வாழ்க்கையை வெறுத்த நிலையில் பட்டு போன மரமாய் இருந்தவனுக்கு காதல் என்னும் நீரை பாய்ச்சி பசுமையாக்கிய அவன் தேவதை பெண் மகி என பார்த்த மாத்திரம் புரிந்து கொண்டான் தனது ஏஞ்சல் அவள் என்று. அவன் ஏஞ்சலின் அன்பும் அரவணைப்பும் வேண்டுமென்று முறையான சிகிச்சை பெற்று போதையிலிருந்து மீண்டு வர முயற்சி செய்கிறான். மீண்டு வருவான். ஓடி வந்து தன்னை கட்டிக்கொண்டு உடல் குலுங்க அழுதவளை கண்டு பயந்து போன மீனாட்சி, மகி கண்ணு என்னடா, ஏன் இப்படி அழற என்று அவள் முகத்தை நிமிர்த்தி துடைத்துவிட, அத்த என்று மீண்டும் அவரை கட்டிக்கொண்டு அவள் அழ, எதற்கு இப்படி அழுகிறாள் என்று ஒன்றும் புரியாமல் அவள் முதுகை வருடி விட்டு கொண்டிருக்க மனபாரம் சற்று தன் இணையிடம் இறக்கி வைத்ததில் கொஞ்சம் நிம்மதியாக உறங்கி எழுந்த அர்ஜுன் மகியை காணாமல் அவளை தேடி கீழே வர அவளோ அவன் தாயை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளம் அடித்து கொண்டது. எங்கே தான் சொன்ன அனைத்தையும் தன் அன்னையிடம் சொல்லிவிட்டாளோ என்று முழித்து கொண்டு நின்ற மகனை பார்த்த மீனாட்சி, அர்ஜுன் எதுக்குப்பா மகி இப்படி அழறா, உங்களுக்குள்ள திரும்பவும் ஏதாவது பிரச்சனையா? மீனாட்சி கவலையாக கேட்க, ஆம் இல்லை என்று மாறி மாறி தலையாட்டியவன் மகியை பார்க்க அவளோ அர்ஜுன் பெயரை சொன்னதும் சட்டென அழுகையை நிப்பாட்டி பாவமாக அவனை பார்க்க வெறி கொண்டு முறைத்தான் அவளை. என்ன கண்ணா சொல்ற, அவளை திரும்பவும் வேண்டான்னு சொல்லி சண்டை போட்டியா? மீனாட்சியால் மகன் மீது கோபம் கொள்ளவே முடியாது. அது அவர் அவனை பிரிந்து அனுபவித்த வழி. ஆகையால் கண்டிப்புடன் கேட்க வேண்டியதை கூட பாசம் கலந்த சோகமாகத்தான் கேட்பார். அவர் அப்படி கேட்டதும் தான் மகி அவரிடம் எதுவும் சொல்லவில்லை என்று புரிந்து கொண்டவன், மாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவள் ஒரு லூசு, அப்படிதான் அடிக்கடி அழுவா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. மகியை பார்த்தபடி அவன் சொல்ல புசு புசுவென கோபம் வந்தது அவளுக்கு. எது, நான் உங்களுக்கு லூசா? இடுப்பில் கை வைத்து அவள் கேட்க, பின் இல்லையா?
பாரு மீனு, ஓ முன்னாடியே என்ன இவங்க லூசுன்னு சொல்றாங்க சினுங்களாக அவள் அத்தையிடம் சொல்ல, அடிங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். நான் இருந்தா அத்தை, அதுவே நான் இல்லாதப்போ என் அம்மா உனக்கு மீனுவா? இப்ப ஏன் முன்னாடியே எங்க அம்மாவை மீனுன்னு சொல்றியா ஒன்னு என்று அவளை பிடிக்க போக அதில் பதறியவள், ஐயோ அத்தான், தெரியாம சொல்லிட்டேன், இனிமே மீனுன்னு சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க என்று மீனாட்சியை சுற்றி வர, யாரு நீயா? கேடிடி நீ. இப்ப அப்படிதான் சொல்லுவேன். என் தலை மறைஞ்சதும் உன் வேலையை காட்டுவ. அதனால உன்னை இன்னைக்கு விடுறதா இல்ல. அவனும் அவளை பிடிக்க பார்க்க, வேண்டாம் என்று சிரித்துக்கொண்டே கத்திக்கொண்டு அவள் ஓட, விடுவதா இல்லை அவன். சட்டென்று இருவரும் சிரித்த முகமாய் மாறி ஓடி பிடித்து விளையாடுவதைக் கண்டு நடுவில் மாட்டிக்கொண்ட மீனாட்சிக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. ஓர்கட்டத்தில் மீனாட்சியை விட்டு விலகி மாடிப்படி ஏறி அவள் ஓட, அவள் பின்னே விடாது துரத்தியவன் கையில் சிக்காமல் ஆட்டம் காட்டிய பெண் கிளியை சிறை பிடித்தது ஆண் பூனை. சுவற்றில் சாய்ந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க பயந்து போய் நின்றவளை மேலிருந்து கீழாக பார்த்த அர்ஜுன், என்னடி ஆட்டமா காட்டுற? இனிமே அம்மாவை மீனுன்னு சொல்லுவியா? அதட்டி கேட்க வேண்டியதை அவன் கிறங்கி கேட்க, இல்லை என அவள் மூச்சு வாங்கி பாவமாக தலையாட்டிட, நெற்றியில் ஊஞ்சலாடிய சுருள் முடியை காதருகில் சொருகிவிட்டவன். வெட்கம் கொண்டு தலை குனிந்த பாவையின் முகம் நிமிர்த்தி அவனை பார்க்க செய்தவன் அவள் உதட்டில் அவன் உதட்டை உரசிவிட பாவையின் கண்கள் விரிந்தது. சிறிது நேரம் இதழுக்கு ஓய்வு கொடுத்து அவள் முகம் நோக்கியவன், எதுக்கடி அழுது? வேதனையாக அவன் கேட்க, எதை கேட்கிறான் என்று புரிந்து கொண்டவன், அது அத்தைய பார்த்ததும் அழுக வந்துருச்சு. அவளும் வேதனையாக சொல்ல, எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு ஏஞ்சல். நானாவது நிம்மதியா இருந்தேங்கிற ஒரே நினைப்புலதான் அம்மா என்னை பிரிஞ்சிருந்த நாட்கள்ல ஒரு வாய் சோறாச்சும் சாப்பிட்டு இருப்பாங்க. அதே நிம்மதி எப்போதும் இருக்கட்டும் தான் இது வரைக்கும் அவங்க கிட்ட எதையும் சொல்லாம இருக்கேன். இனிமேலும் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரலடி. நீயும் எதுவும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத ஏஞ்சல். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கடி. இனிமேலாவது நம்ம மூலமா அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் என்றான் விரக்தி புன்னகையோடு. கணவனின் எண்ணம் புரிந்து கலங்கிவிட்டாள் மகி. கவலைப்படாதியத்தான், நான் எப்பவும் அத்தைக்கிட்ட இதை பத்தி சொல்லவே மாட்டேன். அவங்கள பார்த்ததும் நீங்க சொன்னதெல்லாம் நினைச்சு அழுக வந்துருச்சு. அவள் கலங்கி போய் சொல்ல, மனைவியின் புரிதலை கண்டு உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டவன் அவள் கண்கள் கலங்கி இருப்பதை தாங்க மாட்டாமல் மீண்டும் ஒரு இதழ் முத்தம். உணர்ச்சி வசத்தால் அவள் உதட்டை சற்று வேகமாக அவன் கடித்து விடவே அந்த வழியில் அவள் வேகமாக காலை மடக்கி மேலே தூக்கவும், உதைத்த வேகத்தில் அவளை விட்டு ஈரடி தள்ளி சென்று கால்களை குறுக்கி இரு கைகளால் மறைத்து கொண்டவன் மகியை முறைக்க ஒரு நொடி வாயில் கை வைத்து மூடி அதிர்ச்சியில் நின்றவள், அச்சச்சோ அத்தா என்னாச்சு? பதறி அவனிடம் வர, எத்தனை நாள்டி ஆசை இது உனக்கு? பார்க்கத்தான் சாஃப்டா இருக்கு, காலாடியது பேட்டால அடிச்ச மாதிரி இருக்கு. அவன் முகம் போன போக்கில் சிரிப்பு வந்துவிட அடக்கி கொண்டவள், போங்கத்தான் என்று ஓடிவிட்டாள். ஒரு ஹோட்டல் அறையில் எதிரெதிரில் கதிர் மற்றும் அர்ஜுன் அமர்ந்திருக்க அவர்கள் முன்னால் லேப்டாப்பில் ஓடிய காட்சியைக் கண்டு இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் அர்த்தமாக பார்த்து கொண்டனர். 68 ராதா கார்த்தியின் சண்டை ஓய்ந்ததும் வீட்டில் அவர்களுக்கு கல்யாண பேச்சை தொடங்கியதோடு சொந்த பந்தங்கள் சூழ நிச்சயம் முடிந்தது. கையோடு திருமணமும் முடிவாகிவிட ஒன்று கூடியது மொத்த குடும்பமும். கூடவே வெக்கமே இன்றி திரும்பவும் பைரவி குடும்பம் உள்புகுந்துவிட நல்ல காரியம் நடக்கவிருப்பதால் யாராலும் எதுவும் சொல்ல முடியாது போனது. அர்ஜுன் மகி மற்றும் கதிர் காயுவும் எந்நேரமும் ஒட்டிக்கொண்டே கொஞ்சி திருவதை பார்த்த பைரவிக்கு பற்றி கொண்டு வந்தது. அதிலும் மகி சிரிப்பதை பார்த்து இவளிடம் கேவலமாக தோற்றுவிட்டோமே என்ற வெறியில் ஒரு திட்டத்தோடு அகன்று சென்றாள். அங்கஜம் கஜாவோடு கவிதாவும் வந்தால் பூஜாவின் அண்ணனான செல்வத்தை வெக்கமே இன்றி முறை தவறி மணந்து கொண்டு. கார்த்தியின் நிச்சயத்திற்கு கூடிய சிறுசுகள் அனைவரும் முன்பு போலவே வயலில் பம்பு செட்டில் குளிக்க சென்றிருக்க, ஜோடிகள் அனைவரும் தனித்து சென்றுவிட ரதியும் ரிஷியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனரே தவிர்த்து வேறு எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. பூஜாவை எங்கும் விடாது பிடித்து வைப்பதே பெரும் வேலையாகி போனது குருவிற்கு. திருமணமாக போகும் தம்பதியோ அவர்கள் காதல் வானில் சிறகடித்து பறக்க கதிர் காயு ஒரு புறம் கொஞ்சிக் கொள்ள அர்ஜுன் கிடைக்கும் கேப்பில் எல்லாம் மகியை சீண்டி சிவக்க வைத்தான். ரிஷி முருகனோடு சேர்ந்து கொள்ள ரதி அவனை பார்க்கும் பார்வையில் வித்தியாசம் இருப்பதை உணர்ந்து அமைதியாக இருந்தான். இவர்களோடு ஒட்டிக்கொண்டு தேவையே இல்லாத ஆணி போல் பைரவியும் வந்திருந்தாள். லட்டு பெண்ணின் உடல் இப்போது நன்றாகவே தேறியிருந்தாலும்
தாம்பத்திய பந்தம் தற்போதைக்கு வேண்டாம் என்று மருத்துவர் கூறியிருக்கவே மொத்தமும் எல்லை தாண்டிய சீண்டலும் மட்டும் அவர்களுள் நடந்தேறியது. அர்ஜுன் மகி உறவும் கிட்டத்தட்ட அதே நிலைதான். இருவரும் ஒன்று கூட எதுவோ ஒன்று தடையாயிருந்து வருகிறது. என்ன என்றுதான் இருவராலும் கணிக்க முடியாமல் இருக்கிறது. பெண்கள் அனைவரும் அன்று போல் இன்றும் முதலில் குளிக்க தத்தமது இணைகளை ரசிக்கக்கூட முடியாதபடி பைரவியின் நடத்தை இருந்ததால் ஆண்கள் அனைவரும் ஒரு இடமாக சென்று அமர்ந்து கொண்டனர். பெண்களுக்கே பைரவி அணிந்திருந்த உடையைக் கண்டு எரிச்சலாகி போனது. அங்கம் தெரியும் கையில்லாத சிறிய மேல் பனியனும் தொடை வரை உள்ள டவுசரும் அணிந்து கொண்டு வேண்டுமென்றே கதிர் அர்ஜுன் முன்னிலையில் நடமாட இருவரின் மனைவியாருக்கும் ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது. இருந்தும் அடக்கிக் கொண்டு ஒவ்வொருவராக குளித்து முடித்து மோட்டார் அறையில் சென்று உடை மாற்றி கொண்டு வர இம்முறை உஷாராக மகி தனியே செல்லாமல் காயுவுடன் செல்ல இரு கணவன்மார்களுக்குமே ஏமாற்றமாகி போனது. முதலில் காயு உடை மாற்றிக் கொண்டு வந்துவிட வெகு நேரமாகியும் மகியை மட்டும் காணாமல் போகவே அனைவரும் பதட்டமாக அவளை தேடி திரிய மல்லிகை காட்டு பக்கம் முனங்கல் சத்தம் கேட்கவே தாமதிக்காமல் அங்கு ஓடிய அர்ஜுன் கண்டதோ மகியின் சேலை ஒரு பக்கம் முள்வேலியில் சிக்கி கிழிந்து கிடக்க சலங்கை கொலுசொலி அதிர கால்களை செம்மண்ணில் அடித்துக்கொண்டு திமிரிக் கொண்டிருந்தவள் மேல் படர்ந்து அவளை முத்தமிட நெருங்கிய செல்வத்தை தான். அங்கு வந்த மொத்த கூட்டமும் அக்காட்சியை கண்டு ரத்தம் கொதிக்க செல்வத்தை தாக்கப் போக அதற்குள் கொலை வெறியான அர்ஜுன் செல்வத்தை அடித்து கொலை செய்யும் நோக்கில் வெறி பிடித்தவன் போல் அவனை அடித்து போட மற்ற ஆண்கள் நிலைமை கைமீறி போவதை உணர்ந்து கல்யாணம் நடக்கும் வேளையில் ஊரில் கொலை விழக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் அவனை தடுத்து நிறுத்தி இழுத்து வந்தனர். அப்போதும் அடங்காமல் திமிரு சென்று அவன் வயிற்றில் ஓங்கி ஒரு மிதிவிட வாயிலிருந்து இரத்தம் கொப்பளித்தது. அதற்குள் அழுகையில் கரைந்த மகியை சமாதானம் செய்த பெண்கள் வீட்டிலிருந்து கட்டி வந்த சேலையையே திரும்ப உடுத்திவிட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இதை கண்ட பூஜாவோ ஆத்திரம் தாளாது நேராக சென்று அவளின் பெற்றோரிடம் செல்வம் செய்த அனைத்தையும் கூறி கதறிவிட்டாள். அன்றே செல்வத்தை குடும்பத்தினர் தலைமூழ்கிவிட்டனர். அர்ஜுனின் கோபம் பார்த்து இனிமேல் மகியை நெருங்க முடியாது என தெரிந்து கொண்ட செல்வம் கையோடு கவிதாவை திருமணம் செய்து மொத்த ஊரையும் உறவையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினான். முறை தவறி தாலி வாங்கிக் கொண்டு முருகனை அவள் வெறுப்பேற்ற அவனோ அவளை ஒரு பொருட்டாகவே கருதாமல் அவன் வேலையை பார்க்கிறான். இது அனைத்து திட்டமும் பைரவி போட்டு கொடுத்ததுதான். சரியான நேரம் பார்த்து மகி தனியாக இருப்பதை செல்வத்திடம் சொல்ல அவனும் வாய்ப்பொத்தி அவளை தூக்கி சென்று கடைசியில் அடி வாங்கி சென்றான். திட்டம் தோல்வியடைந்த நிலையில் மற்றொரு திட்டம் தீட்டி காத்து கொண்டிருக்கிறாள் பைரவி. மொத்த குடும்பமும் சாப்பாட்டு மேஜையில் குழுமியிருக்க மகி, காயு, ரதி மற்றும் வானதி, கற்பகம் அனைவருக்கும் பரிமாறிக்கொண்டிருக்க அண்ணா, மாமா, சித்தப்பா எல்லாரும் கொஞ்சம் சாப்பிடறத நிறுத்துங்க என்று கத்திக்கொண்டு ஓடி வந்த பூஜாவை, ஏய் பாத்து பாத்து பூவு, பொறுமையா வா புள்ள. குரு பதறி கத்த அவளோ அதையெல்லாம் காதில் வாங்காமல் அவள் கையோடு கொண்டு வந்த பாத்திரத்தை மேஜையில் வைத்து மூச்சு வாங்கினாள். அனைவரும் அவளை கேள்வியாய் பார்த்து வைக்க எல்லாரும் இன்னைக்கு நான் செஞ்ச குழம்ப ஊத்தி தான் சாப்பிடணும் என்று அனைவரின் தலையிலும் குண்டை இறக்க எடுத்த பசியெல்லாம் வயிற்றோடு கலைந்தது. பெரியவர்களோ நாசூக்காக உடலில் இல்லாத நோய்களை கூறி மறுத்துவிட அர்ஜுன், கதிர், குரு, சூர்யா, கார்த்தி, ரிஷி, முருகன் என்று ஆண்கள் அனைவரும் என்ன கெஞ்சியும் அவள் விடுவதாயில்லை. அனைவரும் பாவமாய் தமது இணைகளை பார்க்க அவர்களோ அதற்கு மேல் கலைபரமாய் நின்றிருந்தனர். வாழை இலையில் சாதம், பொரியல் வகைகள் மட்டும் பரிமாறப்பட்டிருக்க பூஜாவின் கைப்பக்குவத்தில் தயாராகிய மீன் குழம்பை அவளே ஆசையாக ஊற்றினாள். கடைசியாக அர்ஜுனிடம் வந்தவள், அண்ணே நீ இங்கன வந்த முதல் நாள் உனக்காக நான் வச்ச கறி குழம்பத்தை சாப்பிடாம போயிட்ட. இப்ப மீன் குழம்பு வச்சு அசத்தி இருக்கேன், நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடு என்று அவன் இலையில் ஊற்ற, அடுத்த முறை கேட்க முதல்ல ஆள் உயிரோடு இருக்கணும்டி. கார்த்தி அழுகாத குறையாய் சொல்ல, ஏன்னே ராதா இந்த முறை உன் கையை கீய மாத்தி அறுத்து போட்டாளா என்ன என்று கேட்டபடி அவன் இலையில் குழம்பு ஊற்ற, இது வரையா விஷத்தை ஊத்தி சாவடிக்க இவ பிளான் போட்டுட்டு என்னென்ன பேச்சு பேசுறா பாரு, மாமா உன் பொண்டாட்டி. கார்த்தி அழுத்து கொள்ள கையில் வைத்திருந்த கரண்டியாலே அவன் மண்டையை புடைக்க வைத்துதான் நகர்ந்தாள்.
ஆ என்ற அலறலோடு தலையை தேய்த்து கொண்டே வெறியாக குருவை பார்க்க அவனோ ஏன் வாய் திறந்து வாங்கி கட்டுக்குவானே என்று நல்ல பிள்ளையாக உணவை பிசைந்தவனுக்கு அடிவயிறும் சேர்ந்தே பிசைந்தது. குழம்பில் இருந்ததையெல்லாம் கண்டு மற்ற ஆண்களுக்கும் அதே நிலைதான். அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பாவமாக பார்த்து கொண்டு, என்ன பூஜா, இது மீன் குழம்புல? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொருளை எடுத்துக்காட்ட அதை பார்த்த மற்ற அனைவரும் ஒரு நொடி அதிர்ந்து பின் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டனர். வாழைப்பழம், அன்னாசி துண்டு, திராட்சை, ஆப்பிள், ஆரஞ்சு, மாம்பழம், மாதுளை, கடைசியாக மீன். ஆக மொத்தம் பல கலவையில் மீனை போட்டு வேக வைத்து எடுத்து வந்திருந்தால் அடிக்கிற வெயிலுக்கு காரம் போட்டா ஒத்துக்காதுனதே பழத்தை வெட்டி போட்டு இனிப்பு புளிப்பு கலந்தாப்புல குழம்பாக்கி கொண்டாந்தேன். பூஜா சொல்ல குடும்பமே பார்த்து பரிதாபப்பட்டது என்னவோ குருவை நினைத்துதான். தனி குடித்தனம் சென்றால் அவன் நிலை என்னவோ. திருமணத்திற்கு 2 நாள் இருக்கும் நிலையில் நலங்கு ஆட்டம் பாட்டம் என்று சென்றதில் பெண்கள் அனைவரும் ஒன்றாக கதையளந்தபடி ஒரே அறையில் படுத்துக்கொள்ள ஆண்கள் எல்லாம் வயிற்றெரிச்சலில் குப்பரப்படுத்து கிடந்தனர். நடு இரவில் கை கால் நடுக்கம் தாங்காது மொட்டை மாடியில் நின்று இருள் படிந்த வானத்தை பார்த்து கொண்டு இருந்தவனுக்கு குடிக்காமல் போதை வஸ்து எடுக்காமல் புகைக்காமல் உடல் எல்லாம் ஒரு மாதிரி ஆட்டம் கண்டது. என்ன முயற்சி செய்தும் முடியாமல் தலைவலி எடுக்கவே மாடித்தரை தேய இதுக்கும் அதுக்கும் நடந்தவன் வேறு வழி இல்லாது பாக்கெட்டில் வைத்திருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து ஆழமாக புகையை இழுத்துவிட அவன் பின்னால் இருந்து கண்ணாடி வளவி குலுங்க மென்கரங்கள் 2 மென்மையாக கட்டிக்கொண்டது. தன்னவள் ஸ்பரிசம் தீண்டியதும் பாதி எரிந்த நிலையில் இருந்த சிகரெட்டை தரையில் போட்டு காலால் நசுக்கியவன், ஏஞ்சல் தூங்கலையா? நீங்க இப்படித்தான் டிஸ்டர்ப்டா இருப்பீங்கன்னு தெரியும் அத்தான், அதான் வந்துட்டேன் என்றவள் அவன் முன்னால் வர, ட்ரை பண்ணேன்டி, ஆனா முடியல எங்கோ பார்த்து அவன் சொல்ல. இப்போது முன்னால் இருந்தவனை கட்டிக்கொண்ட மகி, தொடக்கத்துல இப்படித்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அத்தான், அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. பாருங்க உங்க கையெல்லாம் எப்படி நடக்குது. அடிக்கடி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனா நரம்பு மண்டலங்கள் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். ஒரே அடியா நிறுத்திக்க முடியாதத்தான். உங்களால முடியலனா ஒரு முறை மட்டும் ஸ்மோக் பண்ணுங்க. மருத்துவம் கற்ற மனைவி அவன் நிலையை புரிந்து கொண்டு எடுத்து சொல்ல, ஏஞ்சல் நிஜமா தான் சொல்றியா? அப்புறம் நான் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் ஒத்துழைக்காம போச்சுன்னா என்னடி பண்றது? பேசக்கூட முடியவில்லை. அவனால் பற்கள் எல்லாம் நடுக்கத்தில் டைப் அடித்தது. அவன் நிலையை கண்டு வேதனையை அடைந்திருந்த மகி, ஒரு நாளைக்கு 1 அப்புறம் 2 நாளைக்கு 1 எடுத்து 3 நாளைக்கு 1 படிப்படியா குறைச்சிட்டு வந்தா போதும் அத்தான், அப்புறம் மொத்தமா நிறுத்திக்கலாம் என்றவள் அவன் பாக்கெட்டில் இருந்து மற்றொரு சிகரெட்டை எடுத்து அவனிடம் கொடுக்க மனைவியின் புரிதலை எண்ணி அகம் மகிழ்ந்தவன் வேக வேகமாக புகையை இழுத்து விடுவதைக் கண்டு கலங்கியவளாக தள்ளி நின்றாள் மகி. கடந்த 1 மாத காலமாக அவன் நிலை இப்படித்தான் மோசமாக இருக்கிறது. இரவில் பைத்தியம் பிடித்தவன் போல் கத்தி தன்னை தானே காயப்படுத்திக் கொள்கிறான். மகி அசந்த நேரம் வெறி பிடித்தவனைப் போல் போதை வஸ்துவை எடுக்காமல் தான் என்ன செய்கிறோம் என்றே அறியாதவனாய் ஜன்னல் வழியே குதிக்க பார்க்கிறான். கத்தி எடுத்து ஒரு முறை உடலில் ஆங்காங்கே கோடு போட்டு கிழித்து ஆ என கத்துகையில் அவன் நிலை கண்டு பதறிவிட்டாள் மகி. பல இரவுகள் ஆனது அவள் நிம்மதியாய் உறங்கி. எந்த நேரத்தில் என்ன செய்து கொள்வானோ என்ற பயத்தில் பச்சிலம் குழந்தையின் தாய் போல் கண் விழுத்து இரவெல்லாம் அழும் குழந்தையை பார்த்து கொள்வதைப் போல் கணவனுக்கு மற்றொரு தாயாகி போனாள் மகி. அந்த கவலையில் நேரமாவதை உணர்ந்து தோழிகளிடம் பொய்யுரைத்துவிட்டு தன்னவனை தேடி ஓடோடி வந்து விட்டாள் அவள். திருமண நாள் நெருங்கிய வேளையில் அர்ஜுனால் தன் கற்பு பறிபோகிவிட்டது என்று ஒப்பாரி வைத்த பைரவியை மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக பார்க்க அசராது நின்றிருந்த அர்ஜுனோ அவளைத்தான் தீர்க்கமாக பார்த்திருந்தான். கோபமாக அவளிடம் வந்த வள்ளி பாட்டியோ, ஏய் என்ன கல்யாண வீட்டுல வந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கவ? என் பேராண்டி கிளி மாதிரி இருக்க என் பேத்தியை விட்டுப்புட்டு உன்னை எதுக்கடி சீண்ட போறான்? உன்னையெல்லாம் திரும்ப வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய தப்பு. மரியாதையா உண்மையை சொல்லுடி, எதுக்கு இப்படி நாடகம் ஆடுற? அவள் தோளை பிடித்து உழுக்க, நான் உண்மையத்தையும் சொல்றேன், ஏன் என்னை யாரும் நம்ப மாட்டீங்க? அர்ஜுன் மாமா தான் என்ன கெடுத்துட்டாரு என்று உறுதியாக சொல்லி அவன் அழ, ஐயோ ஐயோ என் பேத்தி வாழ்க்கைய இந்த சண்டால பாவி வீணாக்கிட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? இனி யார் என் பேத்தியை கட்டிப்பா என்று பங்கஜம் பாட்டி வாயிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழ, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். மரியாதையா என் பொண்ணு கழுத்துல அந்த அர்ஜுனை தாலி கட்ட சொல்லுங்க, இல்லைனா இங்க நடக்கிறதே வேறையா இருக்கும் சொல்லிப்புட்டேன் என்று கஜா சீறிக்கொண்டு எழ,
அது எப்படிமா கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க முடியும்? நல்ல காரியம் நடக்க இருக்கிற வீட்டுல எதுக்கு இப்படி அராஜகம் பண்றீங்க? ரவிச்சந்திரன் பொங்க. எது அராஜகம்? என் பொண்ணை இவன் கெடுத்துட்டான்னு சொல்றது அராஜகமா? இல்லையா பின்ன? நீ எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு மறந்துட்டியா? எவங்கிட்டயோ ஏமாந்து புள்ளிய வாங்கிட்டுல எங்க வீட்டு பையனை சொத்துக்காக ஏமாத்தி கட்டிக்கிட்ட. உன்னைய மாதிரி தானே நீ பெத்த பொண்ணு இருப்பா. எவங்கிட்ட ஏமாந்து வந்து என் பேரை மேல பழி சுமத்துறாளோ? வள்ளிப்பாட்டி சொல்ல இல்ல என்று கதறி அழுதாள் பைரவி. நான் பொய் சொல்லல. என்ன கெடுத்தது அர்ஜுன் மாமா தான். இப்ப மட்டும் இல்ல, இவருக்கும் மகிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னவே கூட நாங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருக்கோம். நம்பலைனா நீங்க எல்லாரும் அவரையே கேட்டு பாருங்க என்று மண்டியிட்டு அழ யாருக்கும் ஒன்றும் புரியவில்லை. அனைவரின் பார்வையும் அர்ஜுன் புறம் திரும்ப பதட்டமாக மூலையில் நின்றிருந்த மகியோ கலக்கமாக கணவனைத்தான் பார்த்திருந்தாள். அர்ஜுன், இவ என்னப்பா ஏதேதோ உளறிட்டு இருக்கா? இவ சொல்றதெல்லாம் உண்மை இல்ல தானே? அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு கண்ணா என்று மீனாட்சி அவன் கையை எடுத்து அவர் மேல் வைத்து சத்தியம் செய்ய சொல்ல ஆழ்ந்த மூச்செடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன், அவ சொல்றது உண்மைதாமாம் என்று அனைவரின் தலையிலும் இடியை இறக்க நொறுங்கி போன மீனாட்சி அவன் கையை விடுத்து கண்ணீரோடு பின்னால் நகர, ஆனா அதுக்கு காரணம் நான் இல்ல. அர்ஜுனன் நிதானமான வார்த்தையில் அனைவரும் புரியாமல் பார்க்க பைரவியோ ஆவேசமாக பொங்கி எழுந்தவள், மாமா இப்பதானே நான் சொன்னது உண்மைன்னு சொன்னீங்க, உடனே மாத்தி பேசினா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாது. என்ன ஆசை வார்த்தை பேசி கெடுத்தது நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதை 2ஆம் தரமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்பவே எல்லாரும் முன்னாடியும் என் கழுத்துல தாலியை கட்டுங்க என்று கத்திக்கொண்டு இருந்தவளின் கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது. கன்னத்தில் கை வைத்துக் கொண்டே அதிர்ச்சி மாறாமல் கோபமே உருவாக அவள் முன் நின்றிருந்த மகியை கண்டு ஆத்திரம் வர, இப்ப எதுக்கடி என்ன அடிச்ச? அதற்குள் இன்னொரு கண்ணமும் பழுத்தது. குடும்பமே மகியின் செயலில் விக்கித்து நிற்க, யார பாதடி உன்னை கெடுத்தவன்னு சொல்ற? என் அத்தா ஒன்னும் உன்னை கெடுக்கல. கொழுப்படுத்து போய் நீயா எவன்கிட்டயோ ஏமாந்து வந்துட்டு நான் இருக்கும்போதே என் புருஷனை 2ஆம் தரமா தாலி கட்ட சொல்ற பொன்னாடி நீ? அவள் முகத்துக்கு நேராக கை நீட்டி அவளை கேவலமாக பார்த்தவளுக்கு தெரியாதா தினமும் அவன் இரவில் என்னென்ன சித்திரவதைகள் அனுபவிக்கிறான் என்று? மகி, நான் ஒன்னும் யார்கிட்டும் ஏமாறல. மாமா தான் என்கிட்ட நான் உன்னை கட்டிக்க போறேன்னு எதுக்கும் பயப்படாதேன்னு நிறைய ஆசை வார்த்தைகள் பேசினாரு. நானும் அதை நம்ப போய் 2 பேரும் ஒன்னா இருந்தோம். திடீர்னு பார்த்தா உங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இதை பத்தி என்னால வெளியே சொல்ல முடியல. அவமானமா இருந்துச்சு. சரின்னு நானும் அமைதியா போயிட்டேன். ஆனா நேத்து மறுபடியும் என்கிட்ட பேசி உன்னை 2ஆவதா கல்யாணம் பண்ணிக்கிறேன், இதுதான் வழி, என் கூட ஒன்னா இருந்துட்டு இப்ப பொய் சொல்றாரு என்று தன் நியாயத்தை அழுகையோடு சொல்ல அனைவரும் அவளை கேவலமாகத்தான் பார்த்து வைத்தனர். சரி, முன்பாவது ஏமாந்ததில் ஒரு நியாயம் இருக்கிறது. இப்போது வேறொருத்தியின் கணவன் என்று தெரிந்ததும் ஒன்றாக இருந்துவிட்டு கெடுத்ததை போல் நடித்து நாடகம் ஆடுபவளை யாரும் நம்ப தயாராக இல்லை. சித்தி, பைரவி கெட்டு போனது உண்மைதான். ஆனா அதுக்கு அவ அர்ஜுன் தான் காரணம்னு நினைச்சிட்டு இருக்கதான் தப்பு. நீ ஒன்னும் கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காத. உன் புள்ள இவ விஷயத்துல தப்பு செய்யல. அர்ஜுனை பார்த்தபடியே இவ விஷயத்துல என்ற வார்த்தையை மட்டும் அழுத்தமாக கதிர் சொல்ல மகிக்கும் அதன் அர்த்தம் புரிந்து ஒருவேளை மாமாவிற்கும் அத்தானை பத்தி ஏதாவது தெரிந்திருக்குமோ என்ற யோசனையில் கண்கள் சுருக்கி பார்த்தால் கதிரை. அதையெல்லாம் கண்டு கொள்ளாத அர்ஜுன் வெளியே எங்கோ செல்ல யாரும் அவனை தடுக்கவில்லை. போன வேகத்தில் ஒருவனை அடுத்து மூக்கு உடைப்பத்து இரத்த கலவையாக உள்ளே இழுத்து வர அனைவரும் பதட்டமாக பார்த்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்தெடுத்தனர். இவன்தான் பைரவியை ஏமாத்தினது, தோட்டக்காரன் சண்முகவேல் என்றிட, இல்ல பொய் பொய், இவன் இல்ல என்று பைரவி கத்தி கதற, நான் தானுங்கம்மா உங்ககிட்ட சின்னையா மாதிரியே பேசி உங்களோட ஒன்னா இருந்தது. அப்படியே அர்ஜுன் குரலில் அவன் பேசி காட்ட அதிர்ச்சியாக பார்த்தாள் பைரவி. பைரவி மேல் பல வருடமாக ஒருதலை காதல் கொண்டவன். ஆனால் அவளோ தோட்ட வேலை செய்பவனையா ஏறெடுத்து பார்ப்பாள். அர்ஜுன் வந்ததிலிருந்து அவன் பின்னே சுற்றியவளை கண்டு கோபமுற்றவன் கிட்டத்தட்ட அர்ஜுன் உடல்வாக கொண்டவன். ஓரிரவில் அவனைப் போலவே பேசி இருவரும் ஒன்றாக கூடி மகிழ்ந்தனர். அதன் மறுநாள் தான் பைரவி அங்கம் தெரியும் ஆடையும் அணிந்து அர்ஜுனை பார்க்க மொட்டை மாடிக்கு சென்றது. அவள் மார்பு பகுதியில் அழுத்தமாக பதிந்திருந்த பர்த்தடத்தை தான் அர்ஜுன் பார்த்தது. அந்நேரம் வந்த மகி கூட தவறாக எண்ணி சென்றது. இப்போது வந்த சந்தேகத்தின் பேரில் தான் வேலை செய்பவர்களிடையே சகஜமாக பேச்சு கொடுப்பது போல் அவர்கள் மனதில் உள்ளதை அறிந்து கொண்டே வந்த அர்ஜுன்
சண்முகவேலிடம் பேச்சு கொடுக்கையில்தான் பைரவி மேல் ஆசை கொண்டுள்ளது தெரிய வந்தது. அதன் பின்னே தானே அவளிடம் உன் காதலை பற்றி பேசி திருமணம் செய்து வைக்கிறேன், அதுவரை திரும்பவும் அவளை நெருங்காதே என்ற எச்சரிக்கையுடன் நம்பிக்கையாக வாக்கு கொடுத்து வந்தான் அர்ஜுன். ஆனால் மீண்டும் பைரவி அர்ஜுன் பின்னால் சுற்றுவதை பார்த்து எங்கே அவள் கை நழுவி சென்று விடுவாளோ என்ற பயத்தில் மீண்டும் அர்ஜுன் போலவே பேசி மயக்கி அவளை ஆட்கொண்டான் சண்முகம். ஆனால் பைரவியோ இதுதான் சாக்கென்று அர்ஜுனை இரண்டாம் திருமணம் செய்து அவன் வாரிசை வயிற்றில் சுமந்து மகியை பத்தி விடலாம் என்று நினைத்து ஒரு நாடகம் போட இங்கோ அவள் வாழ்க்கையே தலைகீழாக புரண்டு போனது. சண்முகத்திடம் தான் பேசி திருமணம் செய்து வைக்கிறேன், அதுவரை பைரவியை ஏமாற்ற நெருங்காதே என்று அத்தனை சொல்லியும் கேளாமல் அவள் சம்மதமின்றி கெடுத்ததற்குத்தான் அவனை அடுத்து இழுத்து வந்தான் அர்ஜுன். ஊர் பஞ்சாயத்து வழக்கப்படி கெடுத்தவன் தான் அவள் கழுத்தில் தாலி கட்ட வேண்டும் என்று முடிவாக சொல்லிவிட விருப்பமில்லை என்று அழுது கலாட்டா செய்தவள் கழுத்தில் தாலி கட்டி மனைவியாக்கி இருந்தான் சண்முகவேல். இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் மண்ணை கவ வேண்டிய நிலைதான் வரும். பைரவியின் குடும்பம் இனி இங்கிருந்து என்ன பிரயோஜனம் என்று பக்கத்து வீட்டிற்கு சென்றுவிட விருப்பம் இருக்கோ இல்லையோ இவனுடன் தான் போயாக வேண்டும் என்று பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லிவிட கண்ணீரோடு சண்முகவேலின் பழைய ஓட்டு வீட்டிற்கு சென்றாள் பைரவி. கோயில் மண்டபமே சொந்த பந்தம் படைசூழ பரபரப்பாக காட்சியளிக்க மணமேடையில் பட்டு வேட்டி சட்டையில் கல்யாண மாப்பிள்ளையாக கார்த்தி அமர்ந்திருக்க அவன் அருகில் அழகு பதுமையாய் மணக்கோலத்தில் அமர்ந்திருந்த ராதாவை சுற்றம் மறந்து ரசித்துக் கொண்டிருந்த கார்த்தியை உலுக்கினான் குரு. அப்புறமா என் தங்கச்சியை பார்த்துக்கலாம், முதல்ல தாலியை கட்டுடா. குரு கிண்டல் அடிக்க அசடு வழிந்து ஐயர் கெட்டி மேளம் சொல்ல தாலியை வாங்கி அவன் ராதுவின் கழுத்தில் 3 முடிச்சிட்டான் கார்த்தி. ஊரே குட்டி திருவிழா போல் கார்த்தி ராதாவின் திருமணம் நடந்து முடிந்தது. இங்கு பிரசவத்திற்கு வரும் ஏழை பெண்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் குழந்தைகளின் இரத்தத்தில் சுரக்கும் முதல் வெள்ளை அணுக்களை எடுத்து அழகு சாதன பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து கொள்வதற்காக ஊசிகளாய் தயார் செய்ய கோடிக்கணக்கில் வெளிநாட்டிற்கு விற்பனை செய்வதோடு குழந்தைகளையும் கொன்றுவிடுவர். இது போதாதென்று குழந்தை பிறக்கும் போதே வலிப்பு வந்து இறப்பதைப் போல் விஷ ஊசியை தாய்க்கு போட்டு இறந்த பிணத்தின் மேல் உறவு கொள்ளும் பழக்கத்தை உடைய கார்ப்ஸ் ரேபிஸ்ட் என்று அழைக்கப்படும் இவர்களிடம் விற்று விடுவர். அது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இல்லை, வேறு ஏதாவது பெண்கள், இதயம் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறந்தவர்கள், மூளை சாவு அடைந்த பெண்களும் அடக்கம். இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் பெண்கள் மேல் உறவு கொள்ள மாட்டார்கள். ஒன்று, அதிக உணர்ச்சி வசத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பெண் சடலமும் இல்லை என்றால் உயிருடன் இருக்கும் பெண்ணை கொன்று அதனுடன் மட்டும்தான் உறவு வைத்துக் கொள்வார்கள். ஜெகதீஸ்வரன் இப்படிப்பட்ட தொழிலைத்தான் மருத்துவம் என்ற பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் ஜெகதீஷ் போதையில் உளறுவதை வீடியோவாக ஓடிக்கொண்டிருக்க அர்ஜுன் கதிர் இருவரும் எதையோ சாதித்த திருப்தியில் அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினர். இதழ் 69. ராதா கார்த்தியின் திருமணம் பலத்த பாதுகாப்புடன் நடந்து முடிந்தது. இரவு சடங்குக்காக ராதாவை தயார்படுத்திய பெண்கள் அவள் கையில் பால் சம்பை கொடுத்து கிண்டலும் கேலியுமாக அறைக்கு அனுப்பி வைக்க அவளுக்காகவே காத்திருந்த அவள் கண்ணாலனோ சிரித்த முகத்தில் வெக்கம் பூத்து நடந்து வந்தவளை இமைக்காது பார்த்து கொண்டு இருந்த கணவனை கண்டு இத்தனை நாளும் அவனிடம் சகஜமாய் காதலிக்கும் போது சண்டையிட்டு மல்லு கட்டும் போதும் வராத பயமும் பதட்டமும் ஒரு சேர வந்து அவன் அருகில் அமர்ந்து அவனிடம் பால் சொம்பை கரம் நடுங்க நீட்ட தன் ராதுவின் புதிய பரிமாணத்தை ரசித்துக் கொண்டே கையில் வாங்கியவன் எதுவும் பேசாமல் பாலை குடித்து அவனிடம் மீதமுள்ள பாலை நீட்ட இத்தனை நாளும் ஒரே தட்டில் அவனுடன் உண்டிருக்கிறாள். அவன் ஊட்டிவிட்டு உண்டிருக்கிறாள். அவன் குடித்து வைத்த டம்ளரில் தண்ணீர் மோர் குடித்திருக்கிறாள். அப்போதெல்லாம் தெரியாத எச்சிலின் தித்திப்பு இப்போது இனித்தது. வெகு நேரமாக தன்னையே குறுகுறுப்பாக பார்த்து கொண்டிருக்கும் கணவனை அவளும் எத்தனை நேரம்தான் பொறுத்து கொள்வாள்? ஏன் மாமா அப்படி பார்க்கிற என்றவள் அவனை விட்டு சற்று தள்ளி அமர அவனும் அவளோடே நகர்ந்து அவளை ஒட்டி கொண்டவன். நீ ஏண்டி இன்னைக்கு என் கண்ணுக்கு புதுசா இருக்க என்று கம்மிய குரலில் வினவ. நான் எப்பவும் போலதே இருக்கேன், உன் கண்ணில் ஏதாச்சும் கோளாறா இருக்கும் கூச்சத்தில் நினைந்து கொண்டேன் அவள் சொல்ல. ஏன் கண்ணில் கோளாறா? சரி, இருந்துட்டு போகட்டும் என்று அவள் சேலை தலைப்பை பற்ற பதட்டமாக அவனை கண்டவள். மாமா, நம்ம கொஞ்ச நேரம் ஏதாச்சும் பேசலாமா என்றவளுக்கு கணவனின் பார்வையில் கிளி பிடித்தது. எதை பத்தி பேச போற என்று அவளை ஆழ்ந்து பார்க்க, நம்ம எதிர்காலத்தை பத்திதே மாமா. இப்ப நீ ஒன்னும் பேசி கிளிக்க வேண்டாம். 20 வருஷமா பேசாதத இன்னைக்கு பேசிட போறியாக்கும் என்றவன்.
அவள் விருப்பத்தோடே பெண் அவளை முழுமையாக எடுத்துக்கொண்டான். இனிய இல்லறம் இனிதே நடந்தேறியது. இங்கு ஹலோ சார், நான் விசித்ரா பேசுறேன். பதட்டமாக அந்த பக்கம் ஒரு பெண் மொழிய தெரியும், என்ன விஷயம் என்றான் அர்ஜுன். சார், நீங்க கொடுத்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஜெகதீஷ் போதையில் இருக்கும்போது எப்படியோ வீடியோ எடுத்துட்டேன். அதை உங்களுக்கு அனுப்பியும் விட்டேன். ஆனா எனக்கு ஜெகதீஷ் சொன்னதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில தூக்கி வாரி போட்டுருச்சு. ஜெகதீஷ் இவ்வளோ மோசமான ஆளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் தான் அவன் கூட இருந்தே குழி பறிச்சேங்கிற விஷயம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சது. என்ன பண்ணுவான்னு யோசிச்சு பார்க்கவே முடியல சார். நீங்க கொடுத்த பணத்தை நான் உங்ககிட்டே திருப்பி கொடுத்துறேன். எனக்கு தயவு செஞ்சு பாதுகாப்பு கொடுங்க சார். ஜெகதீஷின் ஆசை நாயகி அவன் செய்யும் அக்கிரமங்களை அறிந்து கொண்டு பயத்தில் கெஞ்ச. டோன்ட் வரி விசித்ரா, உங்க உயிருக்கு நான் கேரண்டி. அவசரப்பட்ட நீங்களே உங்களை காட்டி கொடுத்துறாதீங்க. ஏன்னா இனிமே தான் அங்க உங்களுக்கு வேலையே இருக்கு. அவன் செய்யற இல்லீகல் வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா அவன் வீட்டில் எங்கேயாவது ஒரு சேஃப்டியான இடத்துல தான் வச்சிருப்பான். அதை நீங்க தான் கண்டுபிடிச்சி எடுக்கணும் என்றதும் அந்த பெண்ணிற்கு மேலும் அதிர்ச்சியாகியது. நோ நோ வே சார், இங்க வீடு முழுக்க கேமரா இருக்கு. அவன் ரூமை தவிர அதோட அவன் எந்நேரமும் வீட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். எனக்கு இந்த ரூம்ல மட்டும்தான் சுதந்திரம் இருக்கு. மற்றபடி வீட்டில் உள்ள எந்த இடத்துக்கும் போகக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் போட்டிருக்கான். எனக்கு மட்டும் இல்லை, இங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே அவங்க இடத்த விட்டு வேற எங்கேயும் போக அனுமதி கிடையாது என்றிட. அப்ப கண்டிப்பா அங்கதான் அவனை பத்தின எல்லா ஆதாரமும் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும் விசித்ரா. ஸோ நோ ஆர்கியூமெண்ட்ஸ். சொன்ன வேலையை முடிச்சுட்டு என்னை கூப்பிடுங்க உத்தரவாக சொல்லி அழைப்பை துண்டித்துவிட இங்கு விசித்ரா பயத்தில் கை கால்கள் உதறல் எடுத்தது. இங்கு 2 வார காலம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்று கால அவகாசம் கேட்டவள் 2 மாத காலம் தாண்டிவிட்டதோடு வீட்டில் ஒரு திருமணமே முடிந்துவிட்டது. இன்னும் கணவனிடம் கொஞ்சி கிஞ்சி கேட்டு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறாள் மகி. இதுவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் சென்று கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அவனும் கண்கொத்தி பாம்பாய் பாதுகாத்து வருகிறான். எப்போதும் போல் கெஞ்சி கொஞ்சி அவள் இதழில் முத்தத்தில் சிவக்க வைத்து மனமே இல்லாமல் மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்க இதுவரை இல்லாத ஓர் மனசோர்வு அவனை ஆட்கொண்டது. அவன் கவலை முகத்தை கவனித்த மகி, என்னாச்சத்தான், ஏன் உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? அவன் கன்னம் தொட்டு மென்மையாக வினவ கன்னத்தோடு சேர்த்து அவள் கரத்தை அழுத்தமாக பிடித்து கொண்டவன். தெரியல ஏஞ்சல், ஆனா ஏதோ தப்பா இருக்கு. வாடி வீட்டுக்கே போயிடலாம் கெஞ்சலாக மொழிய அவன் நெற்றியில் மென்முத்தம் பதித்தவள். நீ இருக்கும்போது எனக்கு ஒரு தப்பும் நடக்காதத்தான். தேவையில்லாம எதையும் யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகாம இப்ப நல்ல பிள்ளையா ஹோட்டல் போங்க என்று அவன் கன்னம் கிள்ளி சொல்ல ஆழ்ந்த இதழ் முத்தம் கொடுத்த பிறகு இருவரும் காரில் இருந்து ஒன்றாக இறங்கி மருத்துவமனை வாயில் வரை கைகோர்த்தபடி கண்களால் காதல் கொண்டே நடந்து செல்ல ஒரு ஜோடி கண்கள் அவ்விருவரையும் யோசனையாக பார்த்தது. மனமே இல்லாமல் மகியை விட்டு ஹோட்டல் வந்தவன் ஜெகதீஷை கையும் காலுமாக பிடிக்கும் நாளை எண்ணி வெறியாக காத்திருந்தான். இதனிடையில் கதிர் அவன் லட்டு பெண்ணை குருவின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு கடமை அழைக்க பெங்களூர் வந்து தனி ரூம் எடுத்து டியூட்டியில் சேர்ந்து செட்டில் ஆகிவிட்டான். மீனாட்சி மகி அவனை எப்படி அழைத்தும் இப்போது அங்கு வந்துதான் தங்குவது சரிவராது என்று மறுத்துவிட்டான். அப்போதுதான் அண்ணன் தம்பி இருவரும் பக்காவாக பிளான் போட்டு விசித்ரா ஒரு பேராசை கொண்டவள் என்று தெரிந்து அவளுக்கு பணத்தாசை காட்டி தங்கள் பக்கம் இழுத்து கொண்டனர். அவளும் ஏதோ அல்ப வேலைதானே என்று சம்மதம் சொல்லி ஜெகதீஷ் அவளுடன் சேர்ந்து தனிமையில் மது அருந்திய போது போதை அதிகம் ஏற்றி அவனிடம் நாசூக்காக பேச்சு கொடுத்து உண்மையை வீடியோவாக பதிப்பித்தவளுக்கு ஜெகதீஷின் மற்றொரு முகம் கண்டு அதிர்ந்துதான் போனாள். இப்போது எந்த நேரத்தில் தன் உயிருக்கு ஆபத்து வருமோ என்ற பயத்தோடே எப்படி அர்ஜுன் சொன்ன வேலையை முடிப்பது என்று விழி பிதுங்கி போனாள். அவள் நினைத்திருந்தால் அர்ஜுன் சொல்வதை செய்ய முடியாது, உன் பணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கடைசி வரை ஜெகதீஷுடன் காலத்தை தள்ளி இருக்கலாம். ஆனால் பெண்ணாய் பிறந்த பாவம் பிஞ்சு குழந்தைகளின் உயிர்களை நினைத்து அவளுள் இருந்த தாயுள்ளம் கதறி அழுதது என்னவோ உண்மைதான். இப்பேற்பட்ட பேராசைக்காரர்களையும் பிஞ்சு முகம் மாற்றிவிடும். இதில் விசித்ராவும் விதிவிலக்கு அல்லவே. ஹோட்டல் வந்த அர்ஜுன் அவன் அறைக்கு செல்லாமல் மேனேஜரை வேறு வேலை பார்க்க கூறிவிட்டு எந்தெந்த அறையில் யாரெல்லாம் தங்கியுள்ளார் என்று ரிசப்ஷனில் அமர்ந்து அங்கிருந்த கணினியில் அவர்கள் தகவல் பார்த்து கொண்டிருக்க, ஹலோ தம்பி, ஒரு ரூம் வேணும் என்றார் வாட்ட சட்டமான ஆள் ஒருவர். எப்படி கோட் ஷூட்டில் வந்து அறை கேட்டவர் பிசினஸ் மேனாகத்தான் இருக்க முடியும் என்று அந்த நபரை பார்த்து அறிந்து கொண்டவன், யா
1 minute என்றவன் அவரின் விவரம் கேட்டு பெற்றுக்கொண்டு காலியாக இருக்கும் அறையின் ஸ்கிராட்ச் கார்டை அவனிடம் கொடுக்க அமைதியாக அதை வாங்கி கொண்டு சென்றவர் ஒரு மணி நேரம் கடந்திருக்க மீண்டும் அர்ஜுன் முன் வந்து நின்றார். என்ன சார் என அவன் நிதானமாகவே கேட்க, இல்லை தம்பி, வேலை டென்ஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ். அதான் போன முறை வந்தபோது ரெடி பண்ணி விட்ட மாதிரி இந்த முறையும் ஒரு நல்ல பார்ட்டியா அனுப்பிச்சி விடுறியா? போன முறையை விட எக்ஸ்ட்ராவாக தானே. அவர் தலையை சொரிய வந்ததே ஆத்திரம். பொறுமையாக பல்லை கடித்து கொண்டவன் உடனே, நீங்கள் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்புங்க. இங்கே நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நாங்கள் பண்ண மாட்டோம். இல்லாத பொறுமையை இழுத்து பிடித்து சொல்ல, அட என்னப்பா, போன முறை வந்தபோது அடிக்கடி வாங்க, நம்மக்கிட்ட வகை வகையா ஃப்ரெஷ் பீஸ் இருக்கு அப்படின்னு சொன்னதை நம்பிதானே நான் திரும்பவும் இங்கே வந்தேன். ஆனால் இப்படி பேச்சை மாற்றி உடனே வெக்கேட் பண்ண சொல்கிற. அவர் குரல் உயர்த்த, மகாதேவன் என்ற அர்ஜுனின் கர்ஜனையில் மேனேஜர் மகாதேவன் பதறியடித்து ஓடி வந்து அர்ஜுன் முன் நிற்க, பல் உடையும் வேகத்தில் அர்ஜுன் விட்ட அடியில் நிலை தருமாறி கீழே விழுந்தான் மேனேஜர். அதில் அந்த நபரும் நடுங்கி போய் பார்க்க, உன்னை நம்பி ஹோட்டல் பொறுப்பை விட்டேன் பாரு. என்ன சொல்லணும், செய்கிற வேலைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. ஆனால் நீ கூட்டி கொடுக்குற வேலையெல்லாம் பார்த்துருக்க, அதுவும் ஏன் ஹோட்டலில். அடிச்சே உன்னை கொள்றதுக்குள்ள நீயும் இங்கே இருக்கக்கூடாது, உன் கஸ்டமர்ஸ் யாரும் இங்கே இருக்கக்கூடாது. கெட் லாஸ்ட் என்று கத்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து நொந்து போய் அங்கிருந்து ஓடினர். அனைத்து தொழிலும் நம்பிக்கை துரோகம் எனும் கொடி வேர்விட்டு படர்ந்திருக்கும் போது அனைத்து தொழிலும் சீர்கெட்டு போகிறது. அதிலும் ஹோட்டல் பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இப்படியே ஒவ்வொருத்தருக்கா தண்டனை கொடுத்து கொண்டிருந்தால் எத்தனை பேருக்கு கொடுத்து கொண்டே செல்வது? எங்காவது ஒளிந்து போகட்டும் என்று விட்டுவிட்டு தன் வேலையில் கவனம் செலுத்தியவனுக்கு நேரம் போனதே தெரியவில்லை. பொழுது போனதை உணர்ந்து மகி அழைக்க மருத்துவமனை சென்று அவளை கேட்க, வேறு யாருடனோ அவள் சென்று விட்டாள் என்று சொல்லிவிட, யாராக இருக்கும் என்ற யோசனையோடு வெளியே வர அலைபேசி அலறியது. உயிர்ப்பித்து காதில் வைக்க கதிர்தான் அழைத்தது. என்னட, உனக்கும் மகிக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே. ஏன்? அப்புறம் ஏண்டா என்னை கூப்பிட்டு வீட்டில் கொண்டு போய் விட சொன்னா? அதுவும் அவன் முகமே சரியில்லாமல் இருந்துச்சு. என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டா. மீறி மறைச்சிருக்கான்னா அது புருஷன் பஞ்சாதி பிரச்சனையாக தான் இருக்கும். அதான் உன்கிட்ட சொன்னேன், நீ வரசா போய் என்னன்னு பாரு என்று வைத்து விட்டான். ரிஷியிடம் பேச்சு கொடுத்து அர்ஜுனின் கடந்த காலத்தை பற்றிய ரணமான ரகசியங்கள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொண்டவனுக்கு அவன் மேல் கோபம் கொள்ள முடியவில்லை. மாறாக இப்படியெல்லாம் அவன் ஒரு சிக்கலில் மாட்டி துன்பப்பட்ட காலத்தில் தான் ஒரு அண்ணனாக அவனுடன் இருக்க முடியாமல் போய்விட்டதே என்ற கவலைதான் மிஞ்சியது. ஆனால் தெரிந்து பணம் கொடுத்து தவறு செய்ததற்கு கோபம் இருக்கிறது தான். இருந்தும் அவன் அப்படி போக வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு இருப்பதும் புரிந்தமையால் இன்று வரை அனைத்தையும் தெரிந்து அவன் மனம் நோகும் எதையும் கேட்டுக்கொள்ளாமல் விட்டுவிட்டான். தெரிந்து தவறு செய்பவர்களை தான் அடித்து உதைத்து மிரட்ட முடியும். ஆனால் அர்ஜுன் அப்படி இல்லையே. வலுக்கட்டாயமாக விஷம் கலந்து கிணற்றில் தள்ளிவிடப்பட்டவன். விஷ நீர் உடல் முழுக்க சென்று உயிருக்கு ஆபத்து ஆன நிலையில் ஊறி போயிருக்க கண்டதையும் கரைத்து குடித்து விஷத்தை வெளியேற்ற வேண்டிய நிலை. யோசனையோட அவசரமாக வீடு வந்து சேர்ந்த அர்ஜுனை மீனாட்சி வரவேற்று அவன் கையில் பழசாறை கொடுக்க, மாம் ஏஞ்சலிங்க என்று கேட்டபடியே ஒரே கல்பில் ஜூஸை குடித்து அவர் கையில் வைக்க, அட பொறுமையா குடிச்சிட்டு கேட்க மாட்டியா கண்ணா? மதியமே அவளை கதிர் கூட்டி அந்த விட்டுட்டு போனா. தலைவலின ரூம்ல இருக்காப்பா. எவ்வளவோ கூட்டு பார்த்தேன், சாப்பிட கூட வரல. நீ போய் அவளை என்னன்னு பாரு என்று அனுப்பி வைக்க வேகமாக ஓடினான் அறை நோக்கி. எதையோ வெறித்தபடி கோபத்திலும் அழுகையிலும் முகம் சிவந்து வீங்கி அவன் உள்ளே வந்ததும் முகத்தை அருவருப்பாக திருப்பிக் கொண்டவளை விசித்திரமாக பார்த்து கொண்டே அவளை நெருங்கியவன். ஏஞ்சல் என்று அவள் கரம் பிடிக்க, சீ என வேகமாக அவன் கரத்தை தட்டிவிட்ட வேகத்தில் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தாள் மகி. என்ன செய்தும் உள்ளுக்குள் எரியும் நெருப்பை அணைக்க வழி தெரியவில்லை. தெரியாமல் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முன் வந்த மனம் அவன் செய்த அனைத்து தில்லாலங்கடித்தனமும் கண்ணாலும் காதுகளாலும் பார்த்து கேட்டு வந்தவளுக்கு அருவருப்பில் உடல் கருகியது. அவன் மேல் உள்ள காதல் மொத்தமும் வடிந்து வெறுப்பும் கோபமும் அவமானமும் உள்ளுக்குள் பொங்கி சுனாமி போல் சீற்றமாக்கியது அவளை. அதிர்ச்சியில் கன்னத்தில் கை வைத்தபடி அவளையே பார்த்தவன், ஏஞ்சல் என்னடி, எதுக்கு இவ்வளவு கோபமா இருக்க என்றவனுக்கு அவளின் கோபத்தின் அளவு தெரியவில்லை என்பதே உண்மை. வேக மூச்சுக்கள் வாங்க அவனை உக்கிரமாக பார்த்தவள், இனிமே ஒரு நிமிஷம் கூட உன்ன மாதிரி ஒரு அயோக்கியம் கூட என்னால இருக்க முடியாது. நான் இப்பவே ஏன் வீட்டுக்கு போறேன். தயவு செஞ்சு என்னை தேடி என் வீட்டு பக்கம் வந்துடாத. மீறி வந்த யோசிக்கவே மாட்டேன்.
நீ எப்பேற்பட்ட பொறுக்கின்னு ஊருக்கெல்லாம் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி அசிங்கப்படுத்தி போடுவேன். அவனிடம் ஆக்ரோஷமாக சீறிவிட்டு ஒரு நொடி கூட அங்கு நில்லாமல் அவளின் பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள். இதழ் 70. ரிஷி வீட்டில் பெண் பார்க்கும் படலம் இனிதே நடந்து முடிந்தது. அதுவரை குழப்பத்தில் சுற்றித் திரிந்த ரிஷியின் முகத்தில் பிரகாசமாக வெளிச்சம் படர்ந்து மனம் முழுக்க மகிழ்ச்சி கொட்டியது. ராதா கார்த்தி திருமணம் முடிந்த பிறகு ஒரு முறை ரிஷியின் குடும்பமும் அர்ஜுனின் குடும்பமும் சேர்ந்து மீண்டும் குறிஞ்சிப்பட்டி கிராமத்திற்கு செல்ல பெண் பார்க்க போகிறோம் என்று சொல்லி அழைத்து வந்து, இது என்ன மகி ஊரை நோக்கி அழைத்து செல்கிறார்கள் என்று குழப்பமடைந்தவன் எங்கே போகிறோம் என்று என்ன கேட்டும் யாரும் வாய் திறக்காமல் போகவே கடுப்பாக போனது. அங்கு அவனுக்கு காத்திருந்ததோ இன்ப அதிர்ச்சி. ஆம், ரதியைத்தான் ரிஷிக்கு பெண் பார்க்க வந்திருந்தனர். அர்ஜுனுக்கு முன்பே ரிஷி ரதியை விரும்புவது தெரியுமாதலால் மகியை திருமணம் செய்த கையோடு ஆண் கூட்டாளிகளுக்கு தெரியப்படுத்திவிட்டான். அவர்களுக்கும் ரிஷியை மிகவும் பிடித்து போய்விட ரதியின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ள வேண்டி ரிஷியிடம் தங்களுக்கு எதுவும் தெரியாததை போலவே காட்டிக்கொண்டனர். அதோடு சும்மா நிறுத்தினானா? ரிஷியின் பெற்றோரையும் தூண்டிவிட்டது அர்ஜுன் தான். பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக ரதியிடம் பேசி தன் காதலை உரைத்து விட மாட்டானா என்ற எண்ணத்தில்தான். ஆனால் எதுவும் வேலைக்காகவில்லை. சொல்லா காதலை எப்படி அவள் உணருவாள் என்றெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை போலும். ஆனால் இதில் என்ன நல்ல விஷயம் என்றால், ரிஷி ஊரை விட்டு சென்றதிலிருந்து ரதியின் மனம் மெல்ல மெல்ல உணரத் தொடங்கியிருந்தது ரிஷியின் மேல் துளிர்த்த காதலை. இருந்தும் தயக்கம், அவமானம், தன் உடலை ஒருவன் முழுமையாக பார்த்து அதை வீடியோவாக எடுத்து ரசித்திருக்கிறானே என்ற குற்ற உணர்ச்சி அவளை அவனிடம் நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்தியது. அவளுடன் பிறக்காத இரட்டைக்கு ரதியை பற்றி அனைத்துமே தெரியுமே. அவள் ரிஷியை பார்க்கும் பார்வையிலேயே அவள் என்ன நினைக்கிறாள் என்று அறிந்து கொண்டவள் தக்க நேரம் பார்த்து காத்திருந்தாள் ரதியை மடக்க. அதுதான் அவளின் திருமணம். நான் உன் அண்ணனை திருமணம் செய்ய வேணும்னா ரிஷியை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லையே உன் திருமணம் நடக்கும் வரை நானும் உன் அண்ணனும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்றும், நீ ரிஷியை விரும்புவது எனக்கு தெரியும், கண்டதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாமல் நல்ல வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதே என்று பல அறிவுரைகளை வாரி இறைக்க, அதற்கு மேலும் அவளின் ஆசை நாயகனை நினைத்து கொண்டே வாழ அவள் ஒன்றும் ஞானி இல்லையே. வீட்டினரிடம் திருமணத்திற்கு சம்மதம் கூறிய பின்புதான் ராதா கார்த்தியின் திருமணம் முடிந்தது. அதன் பிறகு வந்த நல்ல நாளில் ரிஷி வீட்டில் ரதியை பெண் பார்த்து பூ வைத்து 6 மாதம் பிறகு திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து சென்றது. இதற்கிடையில் தனித்து விடப்பட்ட ஜோடிகள் எப்படி பேச்சை தொடங்குவது என்று தெரியாமல் விழித்து நிற்க முதலில் மௌனம் உடைத்து பேசியது ரதிதான். என்னை அவங்களுக்கு பிடிச்சிருக்கா ரிஷி? அவள் கேட்ட கேள்வியில் எப்படி சொல்வான்? உன்னை மட்டும்தான் பிடிக்கும் என்று வாய் வார்த்தை இல்லாமல் தலையை ஆட்டி வைத்தவனை கண்டு முகம் வாடியவள், ஏ ரிஷி சோகமா தலையாற்றிய? ஏற்கனவே மான போன ஒருத்தியை போய் நம்ம தலையில கட்டி வைக்க பாக்குறாங்களேன்னு வேண்டா வெறுப்பா தலையாட்டி சம்மதம் சொல்றியலா? வெளிவரும் அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் கேட்க அதிர்ந்து போனவன், ஏ ரதி, இப்ப எதுக்கு தேவையில்லாம கண்டதையும் பேசுற? நான் அதை பத்தி எல்லாம் நினைக்கவும் மாட்டேன். பிகாஸ் ஐம் இன் லவ் வித் யூ. உன்னை பார்த்த நாள்ல இருந்து ஒன் சைடா உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கேன். உன் மானம் இல்ல, உன் கற்பே போயிருந்தாலும் உன் மனசை மட்டுமே காதலிச்சு சந்தோஷமா உன் கூட வாழ்வேனை தவிர்த்து உன்னை நோகடிக்க நினைக்க மாட்டேன். ஆவேசமாக தொடங்கி தன் காதலை உரைத்ததோடு நம்பிக்கையையும் சேர்த்தே அவன் மனதில் பதித்து இன்னும் அவன் மேல் உள்ள காதலை அவன் பெருக வைத்திருக்க, சட்டென அவனை இறுக்கி அணைத்துக் கொண்டு கண்ணீர் விட்டவளின் முகம் நிமிர்த்தி நெற்றியில் முத்தம் வைத்து ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒற்றை முத்தம் மூலம் உறுதியளிக்க மனம் நெகிழ்ந்து போனால் பாவை. அன்றிலிருந்து காதல் பறவைகளாக போனில் பேசி தங்களின் காதலை வளர்த்து கொண்டிருக்கின்றனர், தங்களின் திருமண நாளை எதிர்பார்த்து. இங்கோ வந்துவிட்டாள் அவள் இல்லத்திற்கு. மனம் முழுக்க பற்றி எரியும் தீயை அணைக்க முடியாமல் மனம் வெந்த நிலையில் கதிர் என்ன கேட்டும் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. உடனே வா என்று போனில் அழைத்ததோடு சரி, அதன் பின்பு அவன் முகத்தையும் அவள் ஏறிட்டு பார்க்கவில்லை. வீடு வந்து சேரும் வரை கையில் பையோடு தனியாக வந்தவளை குடும்பமே சுற்றி நின்று கேள்வி எழுப்ப யாருக்கும் பதில் சொல்ல தெரியாமல் விழுத்து நின்றவளை காப்பாற்றும் விதமாக கதிர் எதையோ சொல்லி தற்காலிகமாக குடும்பத்தினரின் வாயை மூடினான். அவனுக்கும் உறுதியாகிவிட்டது மகிக்கு அர்ஜுனை பற்றிய உண்மைகள் எல்லாம் தெரிந்து போனது என்று. கணவன் மனைவி பிரச்சனைக்குள் அநாகரிகமாக நுழைந்து அறிவுரை கூற விரும்பவில்லை. ஆனால் சில விஷயங்கள் யாராவது பேசி புரிய வைத்தால் தான் தெளிவாகும் என்ற பட்சத்தில் பேசித்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றான்.
கொஞ்சம் அவள் மனம் கனியட்டும், நேரம் பார்த்து பேசிக்கொள்ளலாம் என்று சென்று விட்டான். அவள் சென்ற திசையை பார்த்தபடி பித்து பிடித்ததைப் போல் நின்றிருந்த அர்ஜுனுக்கு பைத்தியம் பிடிப்பதைப் போல் இருந்தது. யாருக்காக இத்தனை கஷ்டப்பட்டு தன்னையே வருத்தி கொண்டு கடினமான சிகிச்சைகளை பெற்று வருகிறானோ அதையெல்லாம் ஒரு நொடியில் மறந்து தூக்கி எறிந்து சென்று விட்டாளே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று அவள் உறுதியாக வாக்களித்தாளே, அந்த வாக்குறுதி எங்கே போனது? அயோக்கியன், பொறுக்கியா? அப்போது என்னை சீரழித்தவர்கள் எல்லாம் யார்? திருமண வாழ்வு வேண்டாம் என்ற வெறுப்பில் தானே துணிந்து தவறிழைத்து கொண்டிருந்தேன். முன்பே என் வாழ்க்கையில் நீ வந்திருப்பாய் என்று தெரிந்திருந்தால் உயிரை மாய்த்தாவது எந்த அவமானத்தையும் கருதாமல் சிகிச்சை பெற்று தன்னை சரி செய்திருப்பேனே. இப்போது வாழ வேண்டும் என்ற ஆசையை கொடுத்து ஒரு வயதிற்கு மேல் அன்னையிடம் கிடைக்காத அன்பையும் நேசத்தையும் மொத்தமாய் மடியிலும் மார்பிலும் தன்னை சுமந்து பாசத்தை அள்ளி கொட்டிவிட்டு என் பாசத்திற்கு அன்புக்கும் நீ தகுதி இல்லாதவன் என்று சொல்லாமலேயே சொல்லிவிட்டு சென்று விட்டாளே என்ற கோபமும் ஆத்திரமும் அவள் இல்லாத இந்த கொடுமையான தனிமையும் அவன் புத்தியை தடுமாற வைத்தது. இதற்கு மேல் அங்கிருக்க முடியாமல் வேகமாக சென்று காரை எடுத்துக்கொண்டு இலக்கில்லாமல் மின்னல் வேகத்தில் ஓட்டி சென்றான். நாள் கடந்து வாரங்கள் வந்துவிட்டது. மகியின் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் எதையோ பறிகொடுத்ததைப் போலவே வலம் வருவதை குடும்பத்தினர் கண்டும் காணாமலும் தான் இருக்கின்றனர். மீனாட்சி மகியை காணாமல் எங்கேனும் தேடப் போகிறார் என்று முன்கூட்டியே கதிர் அவரிடம் பூஜாவிற்கு 6 மாத தொடக்கத்திலும் வாந்தி தலை சுற்றல் நிற்காமல் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கவே மகி தன்னோடு அழைத்து வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டதோடு பூஜாவிடமும் மீனாட்சி போன் செய்து விசாரித்தார். அப்படியே சொல்லிவிடு என்றிட, உண்மையாக இருப்பதை ஏன் அது உண்மைதான் என்று சொல்கிறான் என்று சந்தேகம் கொண்டு ஏன் எதற்கு என்று துருவி கேட்டவளிடம் சிறிய கணவன் மனைவி பிரச்சனை என்று மட்டும் முடித்து கொண்டான். மீனாட்சிக்கு ஏதோ சரியில்லை என்று மனம் பிசைந்து கொண்டே இருந்தது. அர்ஜுன் பகல் பொழுதில் வீட்டிற்கு வருவான், இரவில் ஹோட்டல் சென்று விடுவான். மகி இல்லாத இடத்தில் இருக்க முடியவில்லை அவனால். தனிமை தீவில் வெந்தவனுக்கு தன்னவளின் அருகாமையும் இல்லாமல் மீண்டும் மனமெல்லாம் போதையை நாடியது. மிகவும் கடினப்பட்டு தவிர்த்து கொண்டிருக்க நான் இருக்கேன் மச்சி என்று ரிஷி வந்து அவனை இரவில் பார்த்து கொண்ட பிறகுதான் தெரிந்தது அவன் நிலைமை எத்தனை மோசமாக உள்ளது என்று. அம்மாவாசைக்கு அதிகப்படியாக சித்தம் கலங்கி மூர்க்கத்தனமாக நடந்து கொள்ளும் பைத்தியத்தை விட மோசமானது போதை பழக்கத்தில் அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வருபவர்களின் நிலைமை. மகி எப்படி இவனை தனியாக சமாளித்தாளோ என்ற மலைப்பு வந்துவிட்டது ரிஷிக்கு. இங்கு இவன் இரவில் தவித்து கொண்டிருக்க அங்கு அவளும் அதே நிலையில்தான் தவித்து கொண்டிருக்கிறாள். இரவு நேரத்தில் தனியாக என்ன செய்கிறானோ ஏது செய்கிறானோ, வேறு ஏதாவது கோபத்தில் தவறான முடிவு ஏதாவது எடுத்து விடுவானோ என்ற பயமே அவளை உலுக்கிக் கொண்டிருந்தது. அன்று மருத்துவமனைக்கு சென்ற மகி ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களையும் பரிசோதித்து முடிக்க மதியமே வந்துவிட்டது. சரி, இனி உணவு முடித்து வந்து பிரசவ வார்டுக்கு போகலாம் என்று உணவு பையை எடுத்துக்கொண்டு கேண்டீன் சென்று உண்டு கொண்டு இருந்தவள் முன்னால் மற்றொரு பெண் வந்து அமர, அந்த பெண்ணை பார்த்த மகிக்கு சற்று நேரம் முன் இவளுக்கு தானே கர்ப்பம் உறுதி செய்து அனுப்பி வைத்தோம் என்ற ஞாபகத்தில் அவளையே பார்க்க அதற்குள் அந்த பெண்ணை பேசத் தொடங்கிவிட்டாள். ஹலோ மேடம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் செக் பண்ணி கன்சீவாக இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். என் பேரு நிஷிதா என்று தன்னை அறிமுகம் செய்து கொள்ள, சொல்லுங்க, அதான் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி பேபி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன என்று மகி கேட்க, நான் அதை பற்றி பேச வரல மேடம். நீங்கள் காலையில் ஒருத்தரோட வந்தீங்களே அர்ஜுன், நேற்று நீங்கள் அவரோட தான் டேட் பண்ணீங்களா? அவள் கேட்ட கேள்வியில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள் மகி. அவள் அதிர்ச்சியில் கவனிக்காத நிஷிதா, ஏன் கேட்குறீன்னா, நானும் அவர் கூட பல முறை டேட் போய் செம என்ஜாய் பண்ணியிருக்கேன். கை மேலே கட்டுக்கட்டா பணம் வரும், கூடவே ரொம்ப நல்லா திருப்திப்படுத்துவார். செம்ம பார்ட்டி. எப்போ அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார்னு நாங்கள் எல்லாரும் ஏங்கி போய் காத்திருக்கோம். ஆனால் என்ன பண்ண, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னையும் ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணுறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் அவர் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. முதல்ல குடும்ப சூழ்நிலைக்கு பணத்தை எதிர்பார்த்து தொடங்கிய தொழில் இப்போ கல்யாண வாழ்க்கையை தொடங்கணுன்னே அது என்ன உயிருக்கு உயிரா விரும்புகிற என் கணவர் வந்ததும் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ குழந்தை குடும்பம்னு செட்டில் ஆயிட்டேன் மேடம். முதல்ல வாழ்ந்த வாழ்க்கை எச்சில்னா இப்போ வாழ்கிற வாழ்க்கை அமிர்தமாக இருக்குது. அது என் கணவரால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. ஒருவேளை நீங்களும் என்ன மாதிரி சூழ்நிலையில் ஏதாவது அர்ஜுன் கூட பழகிறீங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் என்ன மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் மேடம் என்றவளுக்கு அவள் வாழ்க்கையை கெடுத்து விட்டு செல்கிறோம் என்று தெரியாமல் போனதுதான் பரிதாபம்.
அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்த மகிக்கு அவள் சொன்னதை கேட்டு ஜீரணிக்கவே முடியவில்லை. பணத்துக்கு டேட் போகிறேனா, அதுவும் தாலி கட்டிய கணவரோட? அதையெல்லாம் தாண்டி அர்ஜுனே பெண்களை அழைத்து ஒன்றாக இருந்தானா? அவள் சொல்லிய விதம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். காதால் கேட்கவே நாரசமாக ஒலித்தது. போதையில் மனம் அனலிட்ட புழுவாய் துடித்து கொண்டிருக்க அடுத்து அவள் போனில் வந்த காணொளியை கண்டு உடல் கூசி அருவறுத்தவள் ஆத்திரம் மேலோங்க அலைபேசியை சுக்கு நூறாக உடைத்தெறிந்தாள். மகியின் அலைபேசியில் அர்ஜுன் ரகுவின் எண்ணை பிளாக் லிஸ்டில் சேர்த்திருப்பதை புரிந்து கொண்ட ரகு இத்தனை நாளும் சும்மா இருந்துவிட்டு அர்ஜுனை அவனால் வீழ்த்த முடியவில்லையே என்ற ஆத்திரத்தில் வேறு எண்ணிலிருந்து அர்ஜுன் ஒரு பெண்ணோடு முத்தமிட்டு கொள்ளும் அதே வீடியோவை மகியின் எண்ணிற்கு அனுப்பி வைக்க அதை கண்டு வேரூன்றி மரமாக அப்படியே இருக்கையில் அமர்ந்தவளால் அர்ஜுனின் இத்தகைய செயலை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ரகு அவன் ஹோட்டலில் வேலை செய்த ஒரு அப்பாவி பெண்ணை கெடுத்து அவள் வயிற்றில் குழந்தையும் கொடுத்து ஏமாற்றியவனுக்கு அப்போதுதான் தெரிந்தது அந்த பெண்ணுக்கு அவனால் உருவான குழந்தை பிறந்து 3 மாதங்கள் ஆகிவிட்டது என்று. என்ன இருந்தாலும் தன் உதிரம் தன் குழந்தை என்ற பூரிப்போடு அவன் குழந்தையை பார்க்க செல்ல அதற்கு அந்த பெண்ணும் அவளை தன் பாதுகாப்பில் வைத்திருக்கும் அர்ஜுனும் பார்க்க அனுமதிக்கவில்லை என்ற கடுப்பில் அந்த காணொளியை மகிக்கு அனுப்பிவிட்டிருந்தான் ரகு. தன் நினைவலைகளை கலைத்தது கதிரின் சிரமம் குரல். தூக்கமில்லாது அவனோடு எப்போதும் நேரம் கழிக்கும் மொட்டை மாடியில் தன்னவனோடு கழித்த இடங்களிலெல்லாம் நடந்தவள் கண்ணீரோடு நின்று நிலவை வெறித்திருந்த மகி கதிரை கண்டு எதுவும் பேசாமல் மீண்டும் நிலவை வெறிக்க தொடங்கினாள். அவளுக்கு நன்றாக தெரிந்துவிட்டது கதிருக்கும் அர்ஜுனை பற்றி எல்லா விபரமும் தெரியும் என்று. அதை தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்ற வருத்தம் அவனிடம் பேசாமல் இருந்தாள். மகி, என் மேல கோவமா இருக்கேன்னு புரியுது. அதுக்காக நீ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம் பாப்பா? உன்னை நான் இப்படி பார்த்ததே இல்லையே. அவன் வருத்தமாக கேட்க, நான் நல்லா இருக்கேன் மாமா. நிலவிலிருந்து கண்ணை அகற்றாமல் மொழிய, நீ நல்லா இருந்தா எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாதாக்கும். நீயும் இங்கே நிம்மதியா இல்லை, அங்கே அர்ஜுனும் நிம்மதியா இல்லை மகி. அவனை பற்றி தான் உனக்கு எல்லாமே தெரியுமே. தெரிஞ்சு தனியாக அவர்கிட்ட வரலாமா மகி? இப்போ அவன் நிலமை எப்படி இருக்கும்னு என்னை விட அவன் கூட இருந்து பார்த்துக்கிட்ட உனக்கு தெரியாதா? இதில் உன் மனசு என்ன பாடுபடும் எனக்கு தெரியாமல் இல்லை பாப்பா. அதுக்காக அவனை அப்படியே விட்டுற முடியுமா சொல்லு? நீயே நினச்சி பாரு. சித்திக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருந்தாலாவது அவங்க அர்ஜுனை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தெரியாதே, அவனுக்கு எல்லாமும் நீயா இருந்துட்டு அவனை இக்கட்டான சூழ்நிலையில் அதுவும் தனி மேலே நிறுத்திட்டு வந்துட்டியே. நாளைக்கு அவனுக்கு ஒன்றுன்னா உன்னால் தாங்க முடியுமா என்றதுதான் தாமதம். மாமா நிறுத்து என்று பதட்டமாக கத்திக்கொண்டே அவன் புறம் திரும்பியவளுக்கு தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது.